ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி 3 வண்ணம் வச்சு ஒரு பால் கடும்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை கலர், அப்புறம் வெள்ளை கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர் 3 கலர் செய்ய போகிறோம். ஆனால் முதல்ல நம்ம ஆரஞ்சு கலர் தான் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்கிட்ட பெரிய பாக்கெட், அதில் எனக்கு அளவெல்லாம் சரியாக தெரியல. நான் ஒரு புடி தான் 3 புடி எடுத்துக்கிறேன். இத்தனை கிராமெல்லாம் சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு. அதனால் புடியாக தான் எடுத்து ஒரு 3 புடி 3 பாத்திரத்தில் போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். பக்கத்தில் பால் வச்சுருக்கேன், அதுவும் காயட்டும். இப்போ முதல்ல நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்ச இந்த கடல் பாசியை அதில் போட்டு நல்லா இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கரையட்டும். ஒரு சின்ன துளி கூட இல்லாத அளவுக்கு நல்லா கரையட்டும். கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுன்னா அது கரைஞ்சிரும் நல்லா. இப்போ இதில் ஒரு 20 கிராம் சர்க்கரை, ஒரு சின்ன ஒரு குட்டியூண்டு ஒரு கப்பில் 20 கிராம் இருக்கும் சர்க்கரை. அந்த சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதையே நல்லா கலந்துட்டுக்கோங்க. சர்க்கரை அந்த பொடியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இதில் ஒரு சின்ன துளி உண்டு ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் வச்சுட்டேன். அடுத்து வெள்ளை கலர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பால் காச வச்சுருக்கேன். அதுலேயும் நான் ஊற வச்ச கடல் பாசியை போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கடல் பாசி நல்லா வெந்ததும் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்க்க போகிறோம்னா பால் பவுட்ரு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வரும். அதுக்காக தான் பால் பவுட்ரு சேர்க்க போகிறோம். ஒரு கொஞ்சம் தான் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். அது சேர்க்காதான் கெட்டியாக இருக்கும், நல்லா க்ரீம் மாதிரி வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த பால் பவுட்ரு சேர்த்து இதுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஒரு 20 கிராம் சர்க்கரை கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். சர்க்கரை இது கம்மியாக போட்டாலே ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். போட்டு இதையே நல்லா கரைய விட்டுருங்க. நல்லா கரையட்டும். பால் பவுடர், சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி நல்லா கொதி அது பார்க்கும்போதே தெரியும், அது க்ரீம் மாதிரி வரும், கட்டியாக வரும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை நிதானமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்திங்கன்னா ஒன்றுமே அடி பிடிக்காது. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், இப்படி தான் வரணும். இப்போ நம்ம இதுக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்குறோம் இல்லையா, ஒரு சின்ன பாத்திரத்தில் அது கெட்டி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கையை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம். அப்போ க்ரிப்பை நல்லா, அதுக்கு மேலே போடுற லேயர் க்ரிப்பாக அதில் நிற்கும், இல்லாட்டி அது கழண்டு வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லையா வெள்ளை கலரு, இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மேலே இருக்கிற இந்த நுரை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நுரை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டா தான் நல்ல வழவழப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த நுரையோடு நீங்கள் அப்படியே ஆறுச்சுன்னா அங்கங்கே அந்த காற்றுனால ஒரு பபுளாக இருக்கும், ஒரு மாதிரி குழி விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்காக சுத்தமாக இந்த நுரை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம பச்சை கலர் ரெடி பண்ண போகிறோம். அதே ஒரு அரை கிளாஸ் தண்ணி, அதே கடல் பாசி தான், அதே மாதிரி சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம இதை வேக வைக்க போகிறோம். சர்க்கரை போட்டு வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கலர் போட போகிறோம். லைட்டாக ஒரு துளி தான் கலர். இந்த கலர் நம்ம வீட்லேயே இந்த கலர் ரெடி பண்ணி கூட இதை பண்ணலாம். இப்போ நேரம் இல்லை, இந்த சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க வந்திருக்குறாங்க, அவங்களுக்காக நான் அவசரமாக பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம வீட்டிலே இந்த கலரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் தேவையில்லை. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கலர் போட போகிறோம். அவ்வளோதாங்க. இதே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஏற்கனவே அதில் ஸ்மெல் இருக்காது, இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதுக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. மேலே தான் கெட்டியாக இருக்கும், உள்ளார கொஞ்சம் கொல கொலான்னு தான் இருக்கும். மேலே மட்டும் கெட்டியானா போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி ஃபோர்க் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த பச்சை கலரை எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஸ்பூன் வச்சு அது மேலே ஊற்றினீங்கன்னா சர்ன்னு விழுந்துச்சுன்னா அது பள்ளம் விழுந்துடும். அதுக்காக அது அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி மேலே போட்டிங்கன்னா அது மெதுவாக விழும். முதல்ல ஆரம்பத்தில் அப்படி போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆறணுங்க. ஆறுனா தான் ஓட்டை இல்லாமல் உடைக்கல் இல்லாமல் அது வெளியில் வரும், இல்லாட்டி அது உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஓரம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த வடிவத்தில் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், கஜூர் மாதிரி கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சதுரமாக தான் கட் பண்ணுறேன். பொறுமையாக கட் பண்ணுங்கள், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ எடுத்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இது. பாருங்கள் 3 கலர், ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை, நம்ம இந்தியாவின் கலர் சூப்பராக வந்திருக்குல்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் ஒரு தட்டில் வைக்க போகிறேன். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ லீவு ஆரம்பிக்க போகுது, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. நானும் தான் இப்போ 1.5 மாதத்துக்கு வெறும் இந்த மாதிரி ஸ்நாக்கு தான் போட போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் லேசாக அப்படி அழுத்தினா அது தனித்தனியாக கலர் கூட பிரிஞ்சு வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.